சென்னை அடுத்த கொரட்டூரில் உள்ள பாடலாத்திரி சீயாத்தம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி 1008 பெண்கள் பால் குடம் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக 1000க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் காவியுடை அணிந்து ஊர்வலமாக சென்று சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் அமைந்துள்ள அம்மனுக்கு முளைப்பாரி எடுத்த ஏராளமான பெண்கள் மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பெண் பக்தர்கள் கும்மி அடித்து பக்தி பாடலுக்கு நடனமாடி அம்மனை தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடியில் உள்ள ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி பால்குட உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காவிரி கரையிலிருந்து கோவிலுக்கு திரளான பெண் பக்தர்கள் தலையில் பால்குடம் சுமந்தவாறு ஊர்வலம் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னமோட்டூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வனகாளியம்மன் கோவிலில் ஆடி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளியதை தொடர்ந்து பெண் பக்தர்கள் கோலாட்டமாடி சாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதத்தை முன்னிட்டு திண்டுக்கல் அருகே காரியாம்பட்டியில் உள்ள ஸ்ரீ கருப்பண்ணசாமி மற்றும் வராகி அம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. உலக மக்கள் நலம் பெற வேண்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவிலில் விவேகானந்த கேந்திரம் சார்பில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கில் தீபம் ஏற்றி சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.